வணக்கம். ஒரு ஆங்கிள் ஃபிட் பேண்ட்னுடைய ஒரு சின்ன டிப்ஸு. அந்த டிப்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி அந்த பேண்ட்டை வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணோம். அதனால் முக்கியமான அந்த போர்ஷனுடைய டிப்ஸை வந்து இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறீங்க. ஆண்கள் உடைக்கான ஆன்லைன் வகுப்பு. பேண்ட்டும் ஷர்ட்டும் 4 நாள் பயிற்சி வகுப்பாக வந்து நம்ம ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு சர்ட்டு அப்படின்னா ஒரு பாடியினுடைய லூஸு, இந்த பாடியினுடைய லூஸை வச்சு வந்து சட்டை அப்படியே வந்து பெரும்பாலும் கட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த பாடியினுடைய லூஸ் அப்படிங்கிறத தாண்டி பாடி லூஸும் ஷோல்டரினுடைய அளவுக்கும் பாடியினுடைய இடத்துக்கும் இடைப்பட்ட கேப் வந்து இந்த அக்ராஸ் செஸ்ட், இந்த அளவை எப்படி மென்ஷன் பண்ணி ஒரு ஷர்ட்டை கட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலானவர்களுக்கு வந்து தெரியறதில்ல. சர்ட்டில் வந்து எல்லாருமே சர்ட்டு கட் பண்ணி தைக்கிறோம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடுன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையா வேலைகள் பார்த்துக்கிட்டே இருந்தாலுமே தொழிலில் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கக்கூடிய சூழலுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது வந்து தொழிலை வந்து முழுமையான வழிமுறையில் வந்து சரியாக கற்றுக்கிடாததும் ஒரு காரணம். இப்போ அதை மிக எளிமையாக வந்து ஒரு 4 நாள் பயிற்சியில் வந்து ஒரு பேண்ட்டுக்கும் ஒரு ஷர்ட்டுக்கும் உள்ள டெக்னிக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கட்டிங்களையுமே நம்ம வந்து ஒரு 4 நாள் பயிற்சியில் வந்து சொல்கிறோம். இந்த 4 நாள் பயிற்சியில் கலந்து கொண்டு ஜென்ஸ் உடைகள் பேண்ட் ஷர்ட் கற்றுக்க விரும்புகிறவங்க வந்து இந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய நம்பர், லேண்ட்லைன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவை வந்து செய்யுங்க. மிக பயனுள்ள வகையில் வந்து இந்த வகுப்புகள் இருக்கும். இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து எங்களுடைய காலகட்டத்திலலாம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. இந்த 4 நாள்கள் வந்து ஒரு 30 வருட அனுபவத்தினுடைய விஷயங்கள் அத்தனையுமே வந்து ஒரு 4 நாள் கிளாஸில் வந்து நீங்கள் அது 2 உடைகள் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. பேண்ட்டு ஷர்ட்டு, அதில் எத்தனை நீங்கள் முன்பதிவு பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து என்னென்ன நம்ம வந்து அதில் எடுக்கிறோங்கிற பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு வந்து முன்பதிவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸு, ஆங்கிள் ஃபிட் பேண்ட்டுக்கு இந்த ஆங்கிள் ஃபிட் பேண்ட் வந்து ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ரெகுலராக நம்ம மார்க் பண்ணக்கூடியது முட்டி மார்க்கு, பாட்டம் மார்க்கு, தொடர் லூஸ் மார்க்கு. இந்த 2க்கு இடைப்பட்ட கேப்பில் பாட்டத்துலேருந்து மேலே 5 இன்ச்சு ஹைட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாட்டத்தில் என்ன அளவு வைக்கிறீங்களோ 13 இன்ச்சு பாட்டம், அதே இந்த 5 இன்ச்சு இடத்துல வந்து அதே 13 இன்ச்சு வச்சுட்டு இங்கே முட்டியினுடைய லூஸ் வந்து அளவு எடுத்துடணும். இந்த மாதிரி பேண்ட் வரும்போது இதுக்கு 17 இன்ச்சு எடுத்துருக்குறோம். அப்போ 8.5 இன்ச்சு அந்த 17 இன்ச்சு வச்சுட்டு இதை கீழே வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து இந்த ஸ்கேல் அப்படி வச்சா சரியாக இருக்கும். இந்த மார்க்குக்கும் வச்சிங்கன்னா கீழே இருந்தே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். இந்த பாட்டம் அடிக்கிறதுக்கு இப்படி கிராஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து சேம் அப்படியே வந்து இதுலேயும் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை அடுத்துட்டு இந்த ஷேப்பை அப்படியே வச்சிங்கன்னா இந்த ஸ்கேல் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து இந்த சைடும் வந்து இந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஆங்கிள் ஃபிட் பேண்ட் வந்து பேண்ட் போட்ட உடனே அந்த ஷூ போடுற இடத்துக்கு மேலே சாக்ஸ் தெரியக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த ஷேப் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து சுருக்கங்கள் இல்லாமலும் இந்த படிமானம் வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி வரக்கூடிய ஆங்கிள் ஃபிட் பேண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இந்த பாட்டத்துக்கு இடைப்பட்ட இந்த அளவுகள் அப்படி பங்கீடு பண்ணால் நீட்டாக இருக்கும். ஃபிட்டிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பேண்ட்டு கட் பண்ணும்போது இந்த சைடு வந்து நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு எல்லாமே இதில் கட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பேண்ட்டு கட் பண்ணும்போது இந்த முட்டியினுடைய அளவு நம்ம கரெக்டாக எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து 8.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இங்கே 1.25 தான் இருக்கணும், ஆனால் இங்கே 1.5 இன்ச்சு போயிருக்கும். அப்போ அந்த 1/4 இன்ச்சு வந்து இந்த சைடு நம்ம வந்து இந்த இடத்துல அந்த 1/4 இன்ச்சை இந்த பெண்டு ஷேப்பில் வந்து கரெக்டாக எடுக்கணும். அப்போ இதில் 1/4 இன்ச்சு இந்த இடத்துல கீழே இந்த இடம் வரைக்கும், இந்த இடம் அப்படியே விட்டுறணும். இந்த இடம் வரைக்கும் இந்த ஷேப்பை வந்து இதில் கரெக்டாக வச்சு இந்த ஷேப்பை இப்படி கொண்டு வரணும். இங்கே இதில் கரெக்டான இடத்துல இந்த ஷேப்பை வந்து திகட்டல் இல்லாமல் அப்படியே கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிடணும். இந்த ஷேப்பு இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இதில் வியூ வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஷேப்பை எடுத்துட்டால் தான் பேண்ட் போடும்போது இந்த சைடில் வந்து தொங்கல் இருக்கிற மாதிரி வந்து எக்ஸஸாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக இருக்கும். இந்த இடம் இந்த ஷேப் வந்து இந்த ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து உள்ளே போய் அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிடலாம்.
அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிடணும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த மாதிரி ஆங்கிள் ஃபிட் பேண்ட்டுகள் வரும்பொழுது இதெல்லாமே கவனித்து கட் பண்ணால் கட்டிங் நீட்டாக இருக்கும். தேங்க்யூ.